கேரள மாநிலத்தில் உணவே நஞ்சாக மாறி 3 பேருக்கு ஷிகெல்லா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொச்சியில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அதில் 27 பேருக்கு உடல்நல பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. அவங்க உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட 27 பேரில் 3 பேருக்கு ஷிகெல்லா பாதிப்பு இருக்கிறது உறுதியாக இருக்கு. மயோனைஸிலிருந்து ஷிகெல்லா பாக்டீரியா பரவியதா கேரள சுகாதாரத்துறையானது தகவல் தெரிவிச்சிருக்கு. உணவு நஞ்சு ஆனதற்கு அந்த ஷிகெல்லா பாக்டீரியா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. அந்த உணவக உரிமையாளர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சு உணவகமும் மூடப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கொச்சியில கத்திரிக்கடவு பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு உணவு விடுதியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேல சாப்பிட்டுருக்காங்க. அந்த 50 பேருக்கும் பாத்தீங்கன்னா வயிற்றாலை, வாந்தி, அதே மாதிரி வயிற்று வலி, ஃபீவர் போன்றவை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. உடனே அருகில் இருக்கிற மருத்துவமனையில அவங்க அட்மிட் ஆன பிறகு இவங்க சாப்பிட்ட உணவு, அதாவது ஃபுட் பாய்சன், நஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரத்த பரிசோதனையை எடுத்து பாக்குறப்போ ஷிகெல்லா அப்படிங்கிற ஒரு வியாதி அதாவது வைரஸ் பரவி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ஒரு 27 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த 27 பேர்ல 3 பேருக்கு அந்த ஷிகெல்லா அப்படிங்கிற வைரஸ் பற்றிருக்கிறது மட்டும் இல்லாம மிச்சம் 27 பேருக்குமேவும் இந்த மாதிரி வைரஸ் தொற்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரத்த மாதிரி எடுத்து சோதனை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. இத்தோடு மட்டும் இல்லாம அந்த உணவகத்திற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டு அந்த உணவு உரிமையாளர் மேல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாத அந்த இறைச்சிகள், அதாவது கோழி சிக்கன் இறைச்சி, அதே மாதிரி அந்த மைனோஸ் அப்படிங்கிறத எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறதுல தெரிய வந்துருச்சு. இவங்களுடைய உணவுல சுகாதாரமற்ற முறையில இந்த நோய் பரப்பக்கூடிய வகையில இதை எல்லாத்தையுமே, அதாவது அங்க வர்ற வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காக முடிவு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேறு ஏது காரணங்களாகவும் இந்த ஷிகெல்லா வைரஸ் பரவி இருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்ய மேற்கொண்டிருக்காங்க. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கேரளாவில் ஹோட்டலில் சாப்பிட்டவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி அதில் 27 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 3 பேருக்கு ஷிகெல்லா பாதிப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மயோனைஸிலிருந்து ஷிகெல்லா பாக்டீரியா பரவுனதா கேரள சுகாதாரத்துறையானது தகவல் தெரிவிச்சிருக்கு. உணவக உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உணவகமும் மூடப்பட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.